சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் கரூரில் ஏற்பட்ட பெரும் துயரத்தால் தாங்கொண்ணா துயரத்திற்கு ஆளாகியிருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய ரோட் ஷோவில் இதுவரை 43 உயிர்கள் பலியாகியிருக்கிறது. 57 பேர் கவலைக்குரிய வகையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூரே ஒரு பதபதைப்பான சூழலில் ஆழ்ந்து கிடக்கிறது. தமிழகத்தில் இப்படி ஒரு கொடூரமா என்ற அளவில் அண்டை மாநிலங்கள் எல்லாம் நம்மை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. தாயின் கண் முன்னே மகளும், மகளின் கண் முன்னே தாயும், தகப்பனின் கண் முன்னே மகனும், மகனின் கண் முன்னே தகப்பனும் துடிதுடித்து சாவதே காணொளி வாயிலாக காணும்போது நமக்கே பதறுகிறது என்றால், மரணம் ஏற்பட்ட அந்த குடும்பங்களின் நிலைமையை நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது. யார் இதற்கு பொறுப்பு? யார் இதற்கு பொறுப்பேற்பது? தமிழகத்தில் எத்தனையோ திரையுலக நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள். விஜயை விட பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள். விஜயை விட பெரிய நடிகர் அஜித் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் திரைத்துறையில் சம்பாத்தியத்தை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் வெளிச்சம் படாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார். நடிகர் சூர்யா ஒருபடி மேலே போய் அகரம் ஃபவுண்டேஷன் என்று உருவாக்கி எத்தனையோ மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் உருவாக்கி இருக்கிறார். நடிகர் தனுஷ் உதவுகிறார், சிவகார்த்திகேயன் உதவுகிறார், நடிகர் சத்யராஜ் உதவி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நடிகராக இருந்தபோது பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார். அவ்வளவு ஏன் கேபிஒய் பாலா இப்போதுதான் ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்தார். அவர் கூட தன் பங்கிற்கு ஏழைகளுக்கு மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறார். திரையுலகில் கிடைக்கும் பெயரையும் புகழையும் வைத்து மக்களுக்கு செய்வது என்பதுதான் மனிதாபிமானம். சுனாமி ஏற்பட்ட போது விவேக் ஓப்ரா என்கிற ஒரு நடிகர், பாலிவுட் நடிகர், 3 கிராமங்களையே தத்தெடுத்து காப்பாற்றினார். ஆனால் தன்னை உச்ச நட்சத்திரமாக நினைத்துக் கொண்டு தனக்கு போட்டி யாரும் இல்லை என்ற ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் திமிரோடும் தமிழ்நாட்டு மக்கள் என்னை முதலமைச்சர் ஆக்கினால்தான் நான் எதையாவது புடுங்குவேன் என்று சொல்லுகிற விஜய் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற பணத்தையும் புகழையும் வைத்துக்கொண்டு, பணம் குவிந்து விட்டது, புகழ் குவிந்து விட்டது, அந்த இரண்டையும் வைத்து அதிகார பசியோடு திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அதிகார பசிக்கு இரையானதுதான், அந்த அதிகார ஆணவத்திற்கு இரையானதுதான் கரூரில் நடந்த ஒரு பெரும் துயரம். 43 உயிர்கள், 43 உயிர்கள். மேலும் அந்த பட்டியல் தொடரும் போல இருக்கிறது. நெஞ்சம் பதறுகிறது. என்ன நடந்தது அங்கே? நாமக்கல்லில் காலை 8 மணிக்கு பேச வேண்டிய விஜய் 12 மணிக்கு தான் வருகிறார். கடும் வெயிலில் சாலையில் தண்ணீர் வசதிகள் ஏதுமின்றி மக்கள் காத்து கிடக்கிறார்கள். ஒரு 6 மணி நேரம் நாமக்கல்லில் காத்திருந்து நடிகனை பார்த்து செல்கிறார்கள். ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் ஏறி சொகுசாக அமர்ந்து கொண்டு கரூரை நோக்கி பயணிக்கிறார். திருக்காம்புலியூர் என்கிற ஒரு இடத்திற்கு அவர் சென்று சேரும் பொழுது கரூரில் போதிய அளவு கூட்டம் இல்லை என்ற ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது. நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு செல்லும் அந்த பாதையில்
பரமத்தி, வேலூர், புகழூர், பேப்பர் ஜங்ஷன் என்று பல இடங்கள் இருக்கிறது. மாலை ஒரு 6 மணி 6:15 விஜய் வேன் அந்த பக்கம் வருகிறது. நாம் விஜய் பார்த்து விட வேண்டும் என்று இரு பக்கமும் மக்கள் குவிந்து நிற்கிறார்கள். கிராமங்களில் குவிந்து நிற்கிறார்கள். ஆனால் வேனுக்குள் அமர்ந்து கொண்டு லைட்டை ஆஃப் செய்து விடுகிறார். அந்த லைட்டை ஆன் செய்து நிற்கும் மக்களுக்கு கை காட்டி இருந்தால் கூட அவர்கள் கரூரை நோக்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டை ஆஃப் செய்து விடுகிறார். கரூர் சென்றால்தான் பார்க்க முடியும் என்கிற நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு பின் கூடியிருந்த மக்கள் கரூருக்கு சென்றால் விஜயை பார்த்து விடலாம் என்று கிடைக்கிற வண்டிகளில் ஏறி, பேருந்துகளில் ஏறி, இருசக்கர வாகனங்களில் ஏறி கரூருக்கு வருகிறார். கரூருக்கு அவர் வந்து சேர்ந்த பொழுது 7:40 மணி ஆகிவிடுகிறது. ஏற்கனவே கரூரில் திரண்டிருக்கிறது கூட்டம். வழிநெடுக விஜயை பார்க்க முடியாத கூட்டமும் வந்து அதில் ஏறிவிடுகிறது. கரூருக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்பாகவே கூட்டத்தில் ஒரு பெண் மயங்கி விழுந்திருப்ப செய்தி அவருக்கு தேறுகிறது. மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த தற்குறிகளால் அந்த மரக்கிளை விழுந்திருங்கிற செய்தியும் விஜய்க்கு சேர்கிறது. ஒரு கலைபரமான ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது என்று தெரிந்தும் கூட கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அந்த கூட்டத்திற்கு வந்து சேர்கிறார் விஜய். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கே பெண்கள் மயங்கி விழுகிறார். அதை கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அதிமுகவையும் திமுகவையும் குறை சொல்லுவதில் ரொம்ப கவனமாக அந்த பேருந்தின் மேல் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டத்தினிடையே ஒரே தள்ளுமுள்ளுகள், சலசலப்புகள். பிரியதர்ஷினி என்கிற ஒரு குழந்தை மூச்சு விட முடியாமல் திணறுகிறது. கண்கள் 2 மேலே சொருகுகிறது. பக்கத்தில் நிற்கிற அந்த படுபாவிகள் இவனை பார்க்க வேண்டும், விஜய் பேச்சை கேட்க வேண்டும் அல்லது விஜயை பார்க்க வேண்டும் என்ற அந்த வெறித்தனத்தோடு கதறுகிற அந்த குழந்தையின் அந்த கதறலை கூட அவர்கள் கேட்கவில்லை. அந்த குழந்தை அங்கேயே இறந்து விடுகிறது. எல்லாவற்றையும் விட இந்த கலவரத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸுகள் வருகிறது. அந்த ஆம்புலன்ஸ்களையும் வரவிடாமல் ஓட்டி வந்த டிரைவர்களையும் இந்த தாவேகா தற்குறிகள் தாக்கி இன்றைக்கு 5 டிரைவர்கள் மருத்துவமனையில் கிடக்கிறார். காவல்துறையிடம் இவர்கள் அனுமதி கேட்டபோதே காவல்துறை சொல்லி இருக்கிறது, திருச்சியில் உங்கள் தொண்டர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், நாகையில் உங்கள் தொண்டர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள். ஆகவே கரூரில் நீங்கள் கேட்கும் இடத்தில் ஒரு குறுகலான இடம், அந்த இடம் போதாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு இடம் சொல்லுகிறோம், அதுவும் நகரின் கொஞ்சம் வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு பகுதி, அங்கே நடத்தி கொள்ளுங்கள், யாருக்கு எந்த சேதாரமும் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் வலுக்கட்டாயமாக நகரின் மையப்பகுதியில் தான் வேண்டும், இந்த அரசு எங்களை அடக்கி ஒடுக்குகிறது என்று புலம்பி இருக்கிறார்கள். வேறு வழியின்றி இந்த இடத்தை காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள், மாநாடுகள், பேரணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் அதை நடத்தியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரணியும் மாநாடுகளும் நடத்தியது இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடுகள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் மாநாடுகள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் என நடத்தியது இல்லையா? இதைவிட அதிகமாக கூட்டம் சேர்ந்த மாநாடுகளில் எல்லாம் பாதுகாப்பாக மக்கள் சென்ற போது இங்கே மட்டும் எப்படி உயிரிழப்புகள் நடந்தது? ஒரு வாரத்துக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிய முப்பெரும் விழாவில் கூட ஏறக்குறைய 3 லட்சம் மக்கள் குவிந்தார்களே. அங்கே குழந்தைகள் கூட மயக்கமடையவில்லையே, பெரியவர்கள் கூட காயப்படவில்லையே. விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் திருச்சி சிறுகனூரில் 10 லட்சம் பேர் கூடினார்கள். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லையே.
ஐயா எடப்பாடியார் அவர்கள் இப்போது மக்களை சந்திக்கும் பயணத்தில் இருக்கிறார். அந்த சந்திப்பில் கூட உயிர் பலிகள் போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கவில்லையே. ஆனால் விஜயின் கூட்டத்தில் மட்டும் எப்படி இந்த அசம்பாவிதம் நடந்தது, இந்த கொடூரம் நடந்தது? ஒட்டுமொத்தமாக கரூர் மக்களும் அங்கிருந்த பத்திரிகையாளர்களும் விஜய் தாமதமாக வந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து கூட்டி வந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கும் தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமே பலியாகும்? ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் 2 மகள்களும் பலியாகி இருக்கிறார்கள். மொத்தம் 3000 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமத்தில் வாழ்பவர்களுக்கு 1000 2000 3000 என்பது மிகப்பெரிய தொகை. தொகையும் வாங்கி கொண்டு விஜயை பார்க்க வந்திருக்கிறார். இப்படி ஒரு அசம்பாவிதம், ஒரு மரணம், ஒரு கொடூர மரணம் நடந்திருக்கிறது. அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று மதுரை விமான நிலையத்தில் கேட்கிற போது பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். கரூர் முழுவதும் அழுகுரல் கேட்கும் போது, தன் கட்சிக்காரன் செத்து விழுந்த போதும் பதில் சொல்லக்கூட துப்பில்லாதவன் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? எப்படி மக்களை பற்றி சிந்திப்பவனாக இருக்க முடியும்? எப்படி மக்களின் வழிகளை உணர்ந்தவனாக இருக்க முடியும்? கரூரில் இப்படி ஒரு துயரம் நடைபெற்றதே என்று கேள்விப்பட்டவுடன் துபாய்க்கு சென்று கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு கரூருக்கு வருகிறார். மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அத்தனை பணிகளையும் விட்டுவிட்டு கரூருக்கு விரைகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் உடனே கரூருக்கு விரைந்து அந்த மக்களோடு நிற்கிறார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உடனே அங்கே விரைகிறார், மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். ஆனால் தன் கட்சிக்காரன் செத்து விழுந்த போதும் கூட அதற்கு பதில் சொல்லாமல் ஒருவர் ஓடி ஒளிகிறார் என்றால் ஒரு கூட்டம் எப்படி அவரை தலைவன் என்று அழைக்கிறது என்பதே நமக்கு புரியவே இல்லை. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் அறிவித்தவுடன் இப்போது நான் 20 லட்சம் கொடுக்கிறேன் என்கிறார். மக்களில் ஒருவனாக நான் கேட்பதெல்லாம், உங்களில் ஒருவனாக நான் கேட்பதெல்லாம், உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. ஒரு கட்சி மாநாடோ பேரணியோ ஆர்ப்பாட்டமோ நடத்தும் போது அதனால் அரசு உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டால் அந்த சேதத்திற்கு அந்த கட்சியே பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இத்தனை உயிர் பலிகள் நடந்திருக்கிறது இல்ல, 43 உயிர்கள் பலியாயிருக்கிறது அல்லவா? இதற்கு யார் காரணம்? தமிழக வெற்றி கழகம் தானே பொறுப்பேற்க வேண்டும், விஜய் தானே பொறுப்பேற்க வேண்டும். இன்றைக்கு 20 லட்சம் தொகை கொடுப்பதாக அறிக்கை விட்டிருக்கிறார். நான் கேட்பதெல்லாம், தாவைக்கா தொண்டர்கள் செத்து விழுந்திருக்கிறார்கள், பொதுமக்கள் செத்து விழுந்திருக்கிறார்கள். அந்த உயிர்களின் மதிப்பு வெறும் 20 லட்சம் தானா? ஒரு படத்திற்கு 200 கோடி வாங்குகிறேன் என்று பீற்றிக் கொண்டீர்களே, ஒரு படத்தின் சம்பளத்தை, ஒரே ஒரு படத்தின் சம்பளத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து விடக் கூடாதா? நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? செத்து விழுந்த அந்த மக்களை போய் பார்க்காமல் நீதிமன்றத்துக்கு ஓடுகிறார். எந்த தைரியத்தில் அவர் நீதிமன்றத்துக்கு ஓடுகிறார்? தன்னை இயக்குகிற பாஜக காப்பாற்றி விடும் என்ற நம்பிக்கையாலா, அல்லது நீதிமன்றம் காப்பாற்றி விடும் என்ற நம்பிக்கையாலா? நடிகர் விஜய் அவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் சமூகம் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டது. இப்படிப்பட்ட அராஜகங்களை, அக்கிரமங்களை தமிழ் சமூகம் ஒருபோதும் மன்னிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 20 லட்சம் என்பது ஒரு உயிருக்கு சமமானது அல்ல. எத்தனை தொகை கொடுத்தாலும் அந்த உயிர்களை உங்களால் திரும்ப கொடுத்து விட முடியாது. படங்களில் சென்டிமெண்டாக நடித்த நீங்கள் நிஜத்தில் இவ்வளவு கொடூரனாக இருப்பீர்கள் என்று நாங்கள் கனவு கூட காணவில்லை. இனிமேலாவது அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தற்குறிகளாக வளர்த்தாமல் அரசியல் படுத்துங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் அரசியலுக்கும் நல்லது. இல்லையில் உங்கள் அரசியல் வாழ்வு கரூரோடு முடிந்துவிடும் என்பதை எச்சரிக்கையாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.
நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.